தங்களை சந்தித்ததில் ரொம்ப மகிழ்ச்சிங்கய்யா. சந்தோஷம். தங்கள் பெயர் விஸ்வநாத் என்று சொல்லுவீர்கள். சரிங்கய்யா. சரி சரிங்க. ஏதாச்சும் அனுமதி பெற்று போகணுங்களே? சரிங்க. சரி, நான் அப்படியே போயிட்டு நன்றிங்க. ஐயா நன்றி. நமஸ்காரம். நமஸ்காரங்க. தம்பி சென்னை இப்போதான் பார்க்குறாரு மெய்வழிச்சாலையை பார்க்க வந்துட்டாரு. நன்றிங்க நன்றி. உலகத்திலேயே ஒரு அதிசயமான கிராமம் இதுதான். சரியா? சரிங்க சரிங்க. இந்த மாதிரி எங்கே இருக்கும்? சரி. நன்றிங்க. விஸ்வநாதன் ஐயா, உங்களை நான் மறக்கவே மாட்டேன் கண்டிப்பாக. இது அவுட் ஆஃப் ஏரியா. அவுட் ஆஃப் ஏரியா தான் இன்சைட். மெய்வழிச்சாலை இன்சைட் இதோட சரி. ஓகே ஓகே. இன்சைடு மெய்வழிச்சாலை, இது அவுட் சைட் டச் மெய்வழிச்சாலை. இதுவும் சாலை தான். இதுவும் சாலை தான். இது சாலை தான். ஓகே. டச்லி சாலை, தொடர் சாலை. இந்த சாலையை இவங்க தொடர்றாங்க. ஓகே. இவங்க வந்து நம்பிக்கைக்கு உரியவர்கள். யாரு? இந்த வேலி வருது இல்ல, வேலிக்கு இந்த பக்கம் உள்ளவங்க யாரு? நம்பிக்கைக்கு உரியவர்கள். அவங்க பேர் நல் மனத்தினர்கள். சாலை நல்வழி, சாலை மெய்வழி, நல் மனத்தினர்கள். விசுவாசத்துக்குரிய மக்கள். யார? ஆண்டவங்கள விசுவாசத்தோட இருக்கக்கூடிய மக்கள். இந்த வேலிக்கு அப்புறம் குடிச்சுக்கிட்டு மக்களாகி இருப்பவர்கள் இவர்கள். குடிச்சுப்பாரு எல்லாம் விடுதி. என் பெயர் சுதாகர், சென்னையிலிருந்து. ஒரு சிறிய பதிவிற்காக நான் வந்துள்ளேன். மேலும் அறம் சார்ந்த ஒரு நல்ல ஒரு விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். என்னுடைய யூடியூப் சேனல் நேம் வந்து சுதாகர் வி பீயிங் ஹியூமன். அதுக்கு என்ன பொருள்னா, சுதாகர் வி பீயிங் ஹியூமன். சுதாகர் வின்றது என்னோட பெயர் பதிவின் பிரகாரம். பீயிங் ஹியூமன்றது ஒரு கொஸ்டின் மார்க் மாதிரி. அதாவது மனிதன் அப்படி சொல்கிறோம், ஹியூமன் பீயிங் சொல்கிறோம் இங்கிலீஷில். ஸோ அந்த மனிதனாக இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்ற ஒரு சில நல்ல பதிவுகளுக்கு முக்கியமான ஒரு பதிவாக என்னோடய யூடியூப் சேனல் இருக்குது. இது வெறும் யூடியூப் சேனலில் நான் பார்க்கல, ஜஸ்ட்டு ஒரு ரெஃபரன்ஸுக்காக சொல்கிறேன். முழு முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, மனிதனாக இருந்து நல்ல விஷயங்களை செய்யணும் நம்மளால் முடிஞ்சது. இப்போ நீங்கள் செய்கிறீங்க பார்த்தீங்களா, ஏதாவது யாருன்னு தெரியாமல் எனக்கு வந்து வழி கொடுத்து, எனக்கு விளக்கம் கொடுத்து இப்படி பண்ணுற இந்த அறம் சார்ந்த ஒரு கல்வி இருக்கு இல்லைங்களா, இந்த அறம் சார்ந்த இதுதான் கல்வி. ஆக்சுவலாக உண்மையான கல்வினா ஒரே கல்வி. விஸ்வநாதன் மாமா அவர் சொன்ன பிரகாரம் பார்த்திங்கன்னா, இது ஒரே கல்வி. கல்வி என்பது ஒன்று தான். மிச்சது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தொழில் சார்ந்து நம்ம வர்த்தக ரீதியாகவும் நம்ம பொருளாதார ரீதியாகவும் நம்ம கற்றுக்கிறதுக்கான ஒரு விஷயம்.
ஸோ அந்த பொருளாதார ரீதியாக படிக்கிற விஷயங்களில் நம்ம கல்வின்னு ஏற்றுக்க முடியாது. இதுதான் உண்மையான மெய்யான கல்வி அப்படின்னா, எப்படி இந்த மெய் உடல் வந்து பொய்யோ அதில் உள்ள ஆன்மா மெய்யோ, அது மாதிரி இந்த கல்வியில் வந்து மெய்யான கல்வின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அறம் சார்ந்த கல்வி தான் மெய். மற்றதெல்லாம் தொழில் சார்ந்தது. நன்றி. உறுதுணையாக இருந்த விஸ்வநாதன் ஐயா வந்து நல்ல தகவலை கொடுத்து எனக்கு வழிகாட்டி இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காரு. இது ஒரு இறைவன் செயலாக தான் நான் பார்க்குறேன். அதே மாதிரி ஒரு அறத்தின் அடிப்படையில் உள்ள நல்ல செயலாக பார்க்க போகிறேன். அதே மாதிரி இதுக்கப்புறம் வந்து உள்ளே பார்க்கக்கூடிய விஷயங்கள் வந்து எல்லாமே வந்து ஒரு நல்ல செயலாக இருக்கும், நல்ல பதிவாக இருக்கும் அப்படின்றது இது மூலமாக தெரிஞ்சுக்கிறேன். ரொம்ப நன்றிங்க. பதிவு எல்லா நேயர்களுக்கும் நன்றி. அண்ணா நமஸ்காரம். ஐயா வணக்கங்க ஐயா. தம்பி ஆமாங்க. ஓகே. இவருக்கு தம்பி அவரு சுதர்சன். சுதர்சன் ஐயா அவரோட தம்பிங்களா? ஆமாம் அவர் மாதிரி தான் இருக்கு. ஆமாம் கரெக்ட், அதே மாதிரி தான் இருக்கு. இது வரைக்கும் அவுட் ஆஃப் ஏரியா. இப்போ நம்ம போறது இன்சைட் மெய்வழிச்சாலை. மலையாளத்தில் சொல்லனா குழப்பம் இல்லை. மலையாளம் அறியும்? அறியும் அறியும் அறியும். அப்போ நான் மலையாளத்துக்கு പറയാலோ, குழப்பம் இல்லை, சம்சாரிக்கலாம். பாடுவாங்க, புள்ளுவாங்க. இந்த மணியை வந்து ஒழிப்பாங்க. நான் எச்சரிக்கை, நாங்க இங்க இருக்கிறோம் அப்படின்றது பாரா கொட்டா. இரவு பாரா கொட்டா. இது யார் வந்தாலும் இங்கதான் ஹால்ட், பாதுகாப்புக்காக. இது கேட்டு கிட்ட இவங்களுக்கு தெரியாம போக கூடாது. இங்க செக்யூரிட்டி இருப்பாங்க, அது செக்யூரிட்டி ரூம். அது அவரு பாலக்காடுன்றது கொஞ்சம் நிதானமா இருக்கு தமிழ். ஆமா, அது வந்து ஒரு தமிழ் பேசுவோம், நல்லா மலையாளம் பேசுவோம். வணக்கங்கண்ணா. காய்கறி கடை, காய்கறி கடை, இந்த வண்டி எல்லாம் இங்கதான் நிப்பாட்டலாம். ஐயா அந்த பம்ப் எல்லாம் பார்த்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. இது ஃபர்ஸ்ட் பம்பு, இதுதான் ஆரம்ப பம்பு. இதுதான் குடிநீர் இது. ஆமா, இப்பெல்லாம் பைப்பு போட்டுருச்சு, செட்டிங் பைப்பு. அது மாதிரி இதான் நகரெல்லாம் பார்த்துக்கோ. இதெல்லாம் நகரு. நம்ம முதல்ல போய் நகர்னா நகரம் அப்படி நகர். இதான் மெய்வழிச்சாலை நகர் உள்ள குடியிருப்பு பகுதி. குடியிருப்பு பகுதி எப்படி இருக்கு பாரு, எல்லாம் ஓலை தான். ஓகே, எல்லாமே ஓலை. வீடு கண்டுபிடிக்க முடியாது, தெருவு எல்லாம் இது அப்படியே பார்த்துக்கணும். எல்லாமே ஒரே மாதிரி தான், ஒரே மாதிரி இருக்கும். ஐயா இந்த திண்ணை எல்லாம் பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு. ஆமாம்.
வைக்க முடியாது. வணக்கம். ஸ்ட்ரைட்டோ நம்பரோ ஒன்றும் இருக்காது. ஒரு சிறிய பதிவுக்காகம்மா, நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காது, சிறிய பதிவுக்கு தான். சேம் பொசிஷன், சேம் ஹவுஸ் லைன். தெருவு தான். இங்கேருந்து போனால் அப்படி போனால் வளாகம் வரும், வெளியகம், அது பேர் வெளியே வரும், பப்ளிக் டாய்லெட். பேக்ரவுண்டு ரோடு ஒன்று வரும். இது வந்து ஃப்ரண்ட் ரோடு. இங்கேயே காருங்க சொந்த வீட்டில் இருக்கவங்களும் விடுதி உள்ளவங்களும் கார் நிப்பாட்டு. அப்புறம் விசேஷம் வந்தால் 1-2 இங்கே வந்துடும். இந்த க்ரௌட் அண்டு பொங்கல் அது ஹெவி க்ரௌட் அண்ட் பாப்புலேஷன் அப்போ நிறைய இருக்கும், நல்லா ஹெவியாக இருக்கும். இப்போ ஒரு சபை வருது, திருவிழா வருது, கொடி வருது. எப்போ வருதுங்க? அடுத்தது வருது 15 days ஆஃப்டர் கொடி. ஓகே. கொடின்னா என்ன என்ன பொருளுங்க அதுக்கு? பௌர்ணமி, அமாவாசை, அதுக்கு வந்து பிறை கொடிப்பாங்க. அமாவாசைக்கு வளர்பிறை. ஓகே. அதாவது கொடி ஏத்துறது அப்படின்ற பொருள் வருங்களே, அங்கே கொடி ஏற்றுவாங்க. அப்போ சென்டர் கொடி இருக்கு பாரு, அதை காட்டுறப்ப அதோட என்ன பொருள் இங்கே இப்போ எதுக்காக அது ஏற்றப்படுகிறது? ஒவ்வொரு 15 நாட்களுக்கு ஒரு தடவை. பௌர்ணமி என்றால் பிரகாசம், வளர்பிறை என்றால் அமாவாசை. இப்போ இதெல்லாம் ஸ்ட்ரீட் தான். இந்த வேப்ப மரம் சொல்றது வித்து இங்கதான் வித்து. வேப்ப மரம் ஒரு வித்து நீ பார்க்கணும்னாக்கா இங்கதான். ஆலமரம் கூட பார்க்கலாம். வேப்ப மரம் வித்து வச்சதுன்னு இங்க தெய்வம் போயிட்டு வரலங்க. போலாம். நீ இந்த பக்கம் இருக்கு, இங்க பாரு, இங்கே இருக்கு பாரு. அது கொஞ்சம் எடுத்துக்கோ, எடுத்துக்கோ. പറഞ്ഞാ മനസ്സിലാവണം. ഞാൻ പറയാം. മനസ്സിലാക്കി കേട്ടോ. നരനായി ഇങ്ങനെ ജനിച്ചു ഭൂമിയിൽ, நரகவாரதி நடுவில் நான் அப்படின்னு சொன்னா, அதுல நம்ம தெய்வம் என்ன கொடுத்துருக்காங்க? தரைதனில் நரராய் தோன்றி நீ கதி அடையாதோரை முறை சங்கார் அனுக்கிரகம் முடித்துமே மனுவாய் மாற்றும் செயல். அது மலையாளமாக்கம். அது ஹரிநாம கீர்த்தனம் கேட்டுண்டோ? ஹரிநாம கீர்த்தனம் அது புக்கில் ஆதி வந்தானது. മനസ്സിലായി. അതാണ് മലയാളം தெரியாது സുധാകർ. മലയാളം பேசுறீங்க. குழப்பமில்ல. அவரும் மலையாளம் பேசுறேன். அண்ணா இவர் தான் சொன்ன, அவருக்கு அண்ணா இவர் சொல்ல சுதாகர். சுதர்சன் போர்வெல். இவரு எங்க தான் இருக்கிறாரு பாக்குறதுக்கு. ஐயா நான் வணக்கம். என் பேர் சுதாகர். எனக்கு நாடு சென்னை. சென்னை. தம்பி தான் வந்தாரு, கார்ல கூட்டு வந்து விட்டுட்டான். நான் என்கிட்ட கன்சிடர் பண்ணிட்டான். மலையாளம் வரையும் கொச்சியில் இருந்த எവിടെ இருந்தீங்க? കൊച്ചിയിലെ ഒരു കൊല്ലം പണി എറണാകുളത്തില്. മലയാളം പറയടോ. പിന്നെ 13 ജില്ലയിലെ ഒരു 12 ജില്ല കറങ്ങിയുണ്ട്. കൊട്ടാരക്കര കൊല്ലം. കൊയിലാണ്ടി. ഓക്കെ. നിങ്ങൾ ജനിച്ചത് കേരള തന്നെ? ഓ നാമക്കൽ, തമിഴ്നാട് തന്നെ. ഓ ஓ சிலம்பமா? ஒரு எடுக்கிறியா? ஒரு எடுத்துக்க. ജനമാ ജനം നീ ഇവിടെ വരാൻ പറ്റില്ല, നിക്കാൻ പറ്റില്ല. വന്നിങ്ങനെ നോക്കിട്ട് പോയി അത്ര ജനം ഉണ്ടാവും. ഇനി നീ വിടാതെ, ഇനി ഇതോടെ വിടാതെ ഭാഗം അവിടുന്ന് വാങ്ങിച്ചോ അണ്ണൻ്റെ. ചിലമ്പും ഒക്കെ പഠിക്കുന്നത് ഇവന്റെ ഇയാളുടെ അടുത്ത് പഠിക്കാം. ഇവിടെ മാസ്റ്ററാണ്, ഇയാള് മാസ്റ്ററാണ്. അടുത്ത് നോക്ക്. വളരെ നന്ദി.
மலையாள அறியாளுக்கு இவன் தமிழும் பேசுவான் மலையாளம் பேசுவான் சொல்றாச்சு மலையாளம் தமிழ் ஹிந்தி பின்ன கன்னட ಸ್ವಲ್ಪ எல்லாமே தெலுங்கு அருமை 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 இதை ஒண்ணு தனியா சுத்திக்காது அத பொண்ணு சுத்துமே அதடு அது வேற வரணும் அதை எடுக்க இன்னும் உரணும் ஆயிட்டு அதெல்லாம் வீடு கட்டுறது சரி இன்னும் ஸ்பீடு எங்க அந்த ஸ்பீடு ஒன் சைட் எடு சுத்து வெரி குட் ஃபைன் அருமை அருமை உண்மையே ஒரே ആളെ ചെടി നശിപ്പിക്കുവാണ് ചെടി നശിപ്പിക്കുക ആളെ അടിക്കരുത് അതാ മനസ്സിലായി പക്ഷേ ചെടിക്ക് ജീവനുണ്ട് അതുകൊണ്ട് இல்ல உயிரோட ஜீவன் உண்டு அதுகொண்டு அடிக்க வேண்டாம் பாருங்க ஓரறிவு அந்த ஓரறிவு இந்த ஆறறிவு அடிக்க கூடாது அப்படின்றது இங்க அடிக்க கூடாது இங்க அடிக்க தலையில சில பேர் எதைங்களாச்சும் இங்க அடிக்கிறாங்க அவங்க என்ன பண்ணுவீங்க இல்ல அது ஓகே நாம ஆறறிவுன்னு நம்ம சொல்லும்போது அது ஓரறிவு அடிக்க கூடாது அப்படின்றது ஆறறிவு அடிக்கலாம் அப்ப ஆறறிவுக்கு ஆறறிவு சமம் கருதப்படும் ஆனா ஆறறிவு ஓரறிவு மலையாளி இது ஐயா போட்டி வச்சிருந்தாங்க இங்க அடிக்கூடாது குச்சியில் அடிக்கும் எங்க அடிக்குது மண்டையில் அடிக்கூடாது அப்புறம் வேற என்ன சொன்ன மெயினான இடம் வச்சு ஐயோ அவன் சும்மா அடிச்சுட்டாங்க யாரு சும்மா தொட்டு காட்டணும் அவ்வளோதான் எப்படிங்களா 2 அவுட் ஆச்சு ஒரு தடவை கையில பிளாக் பண்ணுங்க கையில சுத்து உள்ளவங்க அந்த கையில பிளாக் பண்ணுங்க அதான் அந்த கையில பிளாக் பண்ணுங்க இந்த கையில முடிச்சிட்டீங்களா அங்க கொடுத்தேன் நல்ல பாயிண்ட் கரெக்டா அவத்த வர்த்தமானக்கு போறீங்க ஐயா உங்க பேர் என்ன சொன்னீங்க எம்எஸ் ராஜா நெய்வேலி செல்வராஜா என்எஸ் ராஜா எம்எஸ் மெய்வழி செல்வராஜா அவர் ஆரம்பம் நீங்க விருதுநகருங்க இல்லையா ஆரம்பமா ராஜபாளையம் தானே அதான் விருதுநகர் மாவட்டம் சேர்ந்தது அப்ப இவருது இந்த கேப்டனா அவரு கேப்டன் விருதுநகரா இல்ல அவரு விருதாச்சலம் நினைக்கிறேன் நமஸ்காரம் ஐயா பேருங்க ஐயா ஐயா வணக்கம் ஐயா நான் சென்னையிலங்க ஐயா மலையாளம் தெரியும் ஏதோ பேரன் அப்படியே நன்றி முகம் அப்படியே இருக்கு ஆமா கண்டிப்பா யாருன்னு பார்த்தேன் இந்த போட்டோஸ் ஆமா நான் பார்த்துருக்கேங்க ஐயா ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா தங்களின் பெயருங்க சாலைமதி என் பெயர் சுதாகருங்க அப்படியா நன்றி
நன்றிங்க. நீ என்ன போஸ்ட் சொல்லு, என்ன வேலைன்னு சொல்லு. ஐயா அது வேணும், பரவாயில்லைங்க. நீங்கள் நான் உங்ககிட்ட இருந்தால் கற்றுக்கிட்டேன். கல்வி அது வேற, இதுதான் மெய் கல்வி. இந்த கல்வியை கற்றுக்கிறதுக்கு தான் நான் இங்கே வந்திருக்கேன். திருப்பி நம்ம அதே சிந்தனையில் வேணாம், நம்ம மெய் கல்வி வழியாகவே போவோம். இந்த மாதிரி ஒரு அறம் சார்ந்த வாழ்க்கையை வந்து நிறைய பேருக்கு பரிச்சயம் இல்லாதனால அவங்களுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ கொடுக்கறதுக்காக தான் இந்த ஒரு பதிவு பண்ணிவிட்டு நம்ம அது நல்ல ஒரு மனிதர்களுக்கு போய் ரீச் ஆகட்டும் அப்படின்னு. லீவ் ஃபுட் டு ஆர் ஹியர், ப்ளீஸ் வாஷ் யுவர். இல்லைங்க, இது ஒரு இதுக்காக அவங்களுக்கு ஒரு நல்ல மெசேஜ் வரும்போது எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்காக, அந்த டிசிப்ளினரி ஃபேக்டருக்காக. இது என்ட்ரன்ஸு, அங்கே உள்ளதான் அது பொன்னரங்க தேவாலயம். மெயின் டிசிப்ளின் இல்லைன்னா என்ன நம்ம கற்றாலாம் அது வேஸ்ட் அப்படின்றதுக்காக. பிரம்மகுலம் எடுத்துட்டு இல்லை? பிரம்மகுலம் எடுத்துக்கிட்டேங்க. சரி, நன்றிங்க. பார்த்துட்டீங்க. இது எவ்வளோ இயற்கையான சூழ்நிலைப்பா. இது போதுங்க. ஒரு மனிதன் அறமாக இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு மனசு அமைதியாக இருக்கணும், உள்ளம் தூய்மையாக இருக்கணும். அந்த உள்ளமும் மனசும் உடம்பு தூய்மையாக இருந்துச்சு அப்படின்னா இறைவனை ஈஸியாக வந்து நம்ம இது பண்ணிடலாம். இதுக்காக தான் அந்த போர்டெல்லாம் நான் எடுத்துக்கிறேனே. ஆக்சுவலாக அந்த சைன் போர்டு எல்லாமே வந்து ஜஸ்ட்டு சைன் போர்டாக இல்லாமல் அது ஒரு நல்ல தகவல் அறத்தை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணி அப்படி வந்தால் தான் இதோட பொருள் நமக்கு புரியும். டோன்ட் வரி. மயிலெல்லாம் இருக்கு நிறைய. ആദ്യം പക്ഷിക്ക് പേടിയില്ലാതെ പക്ഷി ഇവിടെ കണ്ട്. കാരണം വെച്ചാൽ ഇവിടെ ജീവിതം നല്ല ജീവിതം, மக்கள் நல்ல மக்கள். പക്ഷി പേടിക്കൊണ്ട് இல்லைன்னா அப்போ மக்கள் நல்ல மக்கள்னு அர்த்தம். நம்ம இத்தனை பக்கத்தில் இருந்து கூட அது பேடிக்கல. ഇത് നോക്കണോ അല്ല നമ്മുടെ ആലയം നോക്കണോ? ഫസ്റ്റ് ആലയം നോക്കിയിട്ട് ഇങ്ങോട്ട് വരാം. ഞാൻ ആലയത്തെ നോക്കിയിട്ട് വരാം. ദർശനം ചെയ്യണം. ஆலமர பொசிஷன் பார்த்துக்க. இது வந்து இதான் நவமாளிகை, அரவலம். நவமாளிகை அங்கே வரும். சரி, ஆரம்ப தவம் தெய்வம் இருக்குது. திருமாளிகை அவங்க இருந்த விடுதி இங்கே வரும். திருமாளிகைன்னு திருமாளிகை நமக்கு அந்த பேர் வராது. விடுதிகள், விடுதிகள், மக்கள் விடுதிகள்னு வரும். இது திருமாளிகை, அது விடுதிகள். விடுதின்னு என்ன அர்த்தம்? தங்குமிடம். கடைசியில் தங்குமிடம் விடுதி. அந்த தீ போன்ற பிரகாசத்தை இதை விட்டுட்டு அந்த விடுதிக்கு நீ வீடுக்கு போயிடுவ கடைசியில. அதெல்லாம் வேற அர்த்தம். ஆமா, கண்டிப்பா. ஆமா ஆமா, அது அப்புறம் சொல்றேன். ஆமா, கார்னர். ஐயா ஆதிய துணை பொன்னரங்க தேவ ஆலயம். தேவாலயம் இதுதான். இப்போ நீ அதை வச்சு வைக்கணும். அப்படியே அப்படி வர. இல்லை இருக்கட்டும், ஏன்னா பெரியவங்க அப்படின்னு ஒரு சின்ன பதிவுக்காக. டிஃப்ரென்ஸ் ஃபார் ஹெவி டிஃப்ரென்ஸ் வேர்ல்ட் ஆஃப். வாங்க எவனுக்கு just to make useful things to people. சங்கல்பம், இதனுடைய சங்கல்பம்
சங்கல்பம் എന്നാൽ അറിയോ? മനസ്സിലായിട്ടില്ല. சங்கல்பம் சங்கல்பிக்கிறது, அதாவது செயலாக்கும் என்ன இப்படி மெய்வழி சாலை ஆண்டவர்கள் அருளிய மகா சங்கல்ப மந்திரம். சங்கல்பம் தட்ஸ் பாயிண்ட் அண்ட் குட் அண்ட் வெயிட். இப்போ அந்த இடத்துல தான் ஒரு நம்ம நல் ஒன் திங் அங்க என்ன இருக்கு, சங்கல்பிக்கிறது அப்படின்னு சொன்னா பிரவர்த்திக்கிறது என்று பறையும் மலையாளத்துல. தமிழாக்கம் செயலாக்கம். செயலாக்கம் படி. ஆறாவணம் இங்கே இருப்பாங்க. கொடி இங்கே ஏறும், கொடியை பறக்குது பாரு, கொடிக்கம்பம். கொடிக்கம்பம் இது கொடியேற்றுவார்கள் மாதத்துக்கு இருமுறை. அதாவது பிறைக்குடி பௌர்ணமி கொடி ரெண்டு வரும். பிறைக்குடி ஒண்ணு, பௌர்ணமி கொடி ஒண்ணு, ரெண்டு கொடி வரும். நேரத்து நீ வர. அடுத்தபடியாக திருமாளிகையா போட்டிருப்பது அப்படியே அழகா எடுத்துமே. ദൈവത്തിന്റെ തിരുമാളികയാണ്. ദൈവത്തിന്റെ ഉള്ളുണ്ടാവും. ഒരേ ഒരു കൊട്ടാത ഇതിന്റെ ഉള്ളിൽ നിന്ന് ദൈവം വരും. അവിടെ ഇപ്പൊ സഭൈക്കർ സിർപ്പ് അവിടെ ഇരിക്കുന്നുണ്ട്. തിരുക്കുമാരൻ അവരാണ് ആക്ടിവിഷൻ റെസ്പോൺസിബിലിറ്റി. സഭൈക്കർ സർ വർഗവാൻ ഇത് വരും യൂട്യൂബില്. വർഗവാൻ വരും. അത് തിരുക്കുമാരൻ വെച്ചാൽ ദൈവത്തിന്റെ മകൻ എന്നർത്ഥം. അങ്ങനെ സാധാരണ വർത്തമാനം ഇവിടുത്തെ തിരുക്കുമാരൻ. തമിഴ് ആൻഡ് ഹൈ ദാറ്റ് വേർഡ് ആൻഡ് ഡിഫറെന്റ് വളരെ വ്യത്യാസം ഉണ്ടാവും. അതില് തിരുക്കുമാരൻ ഇങ്ങനെയൊക്കെ പറയാൻ പാടും. തിരുക്കുമാരൻ ചായാല് തിരുന ഗുരു, ഗുരുനാഥന്റെ മകനാണ് അദ്ദേഹം. ആ വീട് ആ വിടുതി ഒരു ഇതില്ല. சரி, இதങ്ങനെ தெய்வம் ஆரம்பத்தில் இருந்தது. அப்பெல்லாம் லைட்டு கிடையாது. இப்போ சோலார்லாம் வந்துடுச்சு. அப்போ ஒரு லைட்டு கிடையாது. எல்லாம் நேச்சுரலி பர்ஃபெக்ட்லி ஆதி மூலம், அதாவது ஆரம்ப கட்டம் எல்லாம் அப்படி இருக்கு. ഇതാണ് തവമാളിക, അല്ല തിരുമാളിക. ദവമാളിക അവിടെ കാണിച്ചു തരാം. ദവം അദ്ദേഹം പോയി ദവരിക്കും, അത് കാട്ടുക. ഇത് പശിപ്പാട് കൂടെല്ലാം ഇപ്പൊ ഇടയില വന്നത്. അതൊക്കെ ദൈവ തിരുമേനിയുള്ളപ്പോ പശിപ്പാട് കൂടുതലും കിടயாது. ഇത് സോളാറ് സോളാറ് பேனல் ஆபீஸ் ആണ്. അത് பேனல் ஆபீஸ் வந்து திருவிழா வருമ്പോൾ ഓപ്പറേറ്റ് ചെയ്യും, ഓൺ ചെയ്യും. കംപ്ലീറ്റ് പവർ അവിടെ മനസ്സിലായി. ഓഫീസാണ് ഇബി, സോളാർ ഇബി. സോളാർ ഇബി അവ ഇപ്പൊ റീസെന്റ് ആയിട്ട് ഇവിടെ എല്ലാം ലൈറ്റ് വരും, ജമ്മുന്നുണ്ടാവും. ആ സമയത്ത് வித்தியாசமா இருக்கும். ஆனா முதல்ல காலை இவ்வளோன்னு இருக்கும், மண்ணெண்ணெய் லைட்டு வரும். அவளுக்கு எப்பவும் உண்டு. അവിടെ ഞങ്ങൾക്ക് കാണിച്ചില്ല, മറന്നു. മണ്ണെണ്ണ വിളക്കുണ്ട് ആ ആരംഭത്തില്. ഇത് അടക്ക സ്ഥലമാണ്. അടക്ക സ്ഥലം. ഇത് അടക്ക സ്ഥലം. അടക്കത്തിന് പോകുന്ന വയ, ഇതൊക്കെ വഴി.
ഈ ഗേറ്റ് ഓപ്പൺ ചെയ്ത് അടക്കം ബിംബം കൊണ്ടുപോകും. അവിടേക്ക് അടക്ക സ്ഥലമുണ്ട്. അത് ഇറന്തവങ്ങളോட ഇത് എന്നൊന്നും പറയാൻ പാടില്ല. അത് சொல்லக்கூடாது. சொல்ல தோணாது. தோணுது. சொல்ல தோணும். பிரகாசம் பிம்பத்தை பார்த்தா நீ சொல்ல மாட்டேன். வேற உலகத்துக்கு போறாங்கப்பா இப்படி சொல்லுவேன். கண்டிப்பா. ஐயோ மூச்சு பாக்குறாங்கப்பா, சிரிக்கிறாருப்பா. நல்ல பாக்கியண்டாப்பா உனக்கு சுதாகர். ஐயோ நேரம் நரகத்துக்கு போயிருப்ப, உன்னை எப்படியோ வித்தாக்கி இங்க அனுப்புறாங்க. கருவறையில வச்ச விதி இது உனக்கு. ஆமா, இல்லைன்னா நீங்க வருவியா? வர முடியாது. அது அடக்கத்தினுள்ள வழியான அது അവിടെ எழுதிருந்தேன். போர்டு இருந்தா போர்டு கம்மாய் பொன்னாங்கர பொன்னங்கர தேவாலயத்திற்கு உட்பட்டது. ஆகவே இவ்விடத்தில் பழம்புராதன சம்பிரதாயத்தை நெய்வழிச்சாலையில கொண்டு வர்றாங்க. ஆமா, கண்ட திருக்குமாரின் வீடானது பங்களா. இது எப்படி இருக்கு? ஆனா அங்க இருக்க மாட்டாங்க. இங்க பாரு, இங்கதான் இருப்பாங்க இந்த குச்சிக்குள்ள. அது அந்த அங்க தோணிய அவருக்கு அந்த பொருள் புரிஞ்சிருக்கு. வாழ்க்கையின் பொருள் இதுல ஆடம்பரத்துல இல்ல. ஆடம்பரத்து கிடையாது, சாதாரண வாழ்க்கையில தான் வருவாங்க. எப்ப தெரியுமா? எப்ப தெரியுமா? அந்த மாதிரி ജനങ്ങളൊക്കെ വരുമല്ലോ. കാറും കീറായിട്ട് ഇപ്പൊ എന്തോ കാര്യമായിട്ട് വന്നിട്ടുണ്ട്, അത്രേ ഉള്ളൂ. ഇവിടെ എപ്പോഴും ഇരിക്കില്ല. ഇതില് കാർത്തിക ദീപം പിന്നെ ഓരോ 2 மாசத்துல ஒரு திருவிழா வந்துட்டே இருக்கும். திருவிழாவுக்கு மட்டும் மதிப்பா அங்க கொஞ்ச நேரம் உட்காருவோம். கொஞ்ச நேரம் மீதிய திருவிழா முடிகிற வரைக்கும் எல்லாம் எப்பவுமே இங்கதான் இருப்பான். இப்போ வந்து இங்கதான் இருப்பான். ஓலை போட்டா அது திருமலை போறதுல கௌரவம் ஒரு சகலம் ഉണ്ടാവില്ല. ആ പണക്കാരൻ ദൈവത്തിന്റെ മകനാണ് എന്നോ அந்த கர்வம் നമ്മൾ കയറ്റി വെക്കണം. അദ്ദേഹത്തെ കാണിച്ചു തരാം ഞാൻ. യൂട്യൂബിൽ ഉണ്ടാവും. ഭഗവാൻ പേര് സഭയ്ക്കരസർ എന്ന് പറയും. അയാളുടെ കാറാണത്, അയാളുടെ വീടാണ് കേട്ടോ. എടുക്കുകയാണെങ്കിൽ നമ്മൾ പോയി എടുത്തോ. കുറച്ചൊന്നും அது வந்து போது போது மதி மதி.
വീതി കെട്ടാണ് ആ എല്ലാം ഓലയിടോ ആ നീ എവിടെ എടുത്താലും ഓല കമ്പ് തന്നെയുള്ളൂ വേറെ ലെവൽ ആ ஆமா வா உலகத்திலேயே ம் உலகரா ஆ உலகத்திலேயே வேற லெவல் இது ஆ உலகத்திலே ஆமாம் എത്ര പേര് ജോലി ചെയ്ത് സമ്പാദിക്കുന്ന അറിയാം ഇതിൻ്റെ ഉള്ളിൽ ആ ഇത് മക്കും 10 കൊല്ലം ഓടും ആ ഓരോ വീട് ഇങ്ങനെ മക്കും ம் എല്ലാവർക്കും ജോലി ആ ഇവർക്കൊക്കെ പണി വിടുതി എങ്ങനെയുണ്ട് നോക്കും சரிக்கா சரிக்கா ആ വിടുതിയൊക്കെ എങ്ങനെയുണ്ട് നോക്കും ஆ എന്റെ വിടുതി കാണിക്കണോ ആ. കാണിക്കാം ഇതാണ് തിരുമാളിക ഇങ്ങോട്ട് വാ ம் ഇതാണ് ദവമാളിക ദവമാളിക തിരുമാളിക കേട്ടോ ஆ ஆ ഇതാണ് ദവമാളിക தவ மாளிகை ആ ദൈവം ഇരുന്ന ദവ ഇരുന്ന മാളിക ஆ ദവമാളിക ஆ ஆ തൊടാൻ പാടില്ല ദവമാളിക താഴെ എഴുതി ആദിയെ തുണை 8 ஆ ആദിയെ തുണை ஆ ദവമാളികை ദൈവം ഇരുന്ന ഒരാളും പുറത്ത് പോകാതെ അവിടെ അടുത്ത് இல்லை போகல ஆ ദവം ഇരുന്ന മാളികയാണ് ദൈവം ഇന്നും അങ്ങനെ ஆ ദവം ദവം മക്കൾക്ക് വേണ്ടി ദവം അങ്ങനെ തട്ടിവിടണ്ടേ ஆ ഏയ് തൊടാതെ அது கொண்டு പറയണ്ടേ. அது கொண்டு അതുകൊണ്ട് പ്രവൃത്തി അതിന്റെ செயലാക്കം ஆ action. செயலாக்கம் ஆ ஆக்டிவேஷன் ഇവർ ദവം ദവം മന്ത്രം ஆ അപ്പൊ ആ മന്ത്രം ആരത്തുണ്ടാവുക ദവം ചെയ്യുന്നവരത്തല്ലേ മന്ത്രം ഉണ്ടാവും ஆ മന്ത്രം എന്തിനാ വന്നത് ആ മന്ത്രം എന്തുവാ അതാണ് മൂലമന്ത്രം ம் മനുഷ്യന്റെ മൂലസ്ഥാനം തലേന്ന് ഉച്ചം വരെ ஆ ഒരു മനുഷ്യന്റെ മൂലസ്ഥാന മന്ദിരമാണ് ഇതിൽ അത് ഞാൻ പിന്നെ പറയാം അത് നമ്മൾ പറയാൻ പാടില്ല നീ അത് ചോദിക്കും അവർ തരും മനസ്സിലായി മൂലമന്ത്രമൊക്കെ അവർ തരും മനസ്സിലായി അത് ഒത്തിപ്പോ പറയാൻ പാടില്ല എനക്ക് ആ നിനക്ക് അറിയാതെ നീ അത് ഞങ്ങൾ പറയാൻ പാടില്ല ठीक है അതൊക്കെ പിന്നേക്ക് തരും ம் ചിലപ്പോ കട്ടണം തൊപ്പി എടുത്തിന് വെളി തൊപ്പി ഇട്ട് വരരുത് ஆ இல்லை ഈ ദവമാളികയെ ഞങ്ങൾ ചുറ്റിക്കൊണ്ടിരുന്ന ആരംഭം ஆ ദൈവ തിരുമേനി ഉള്ളപ്പോ ஆ ഇത് ചുറ്റിയിട്ടാണ് അവിടെ വന്ന് എന്നെ തട്ടിയത് ஆ ஆ അവിടെ വന്ന് എന്നെ തട്ടി ദൈവം ஆ ഇവിടെ പാടും അവിടെ നിന്നിരുന്നു ஆ എന്നെ ദൈവം എന്നെ തട്ടി ஆ என்னத்துக்கு அழுகுற ஏண்டா சும்மா அழுதுகிட்டு இருக்க திடமாறானா இருக்க இது நிகழ்வு டெஃபினெட்லி ம் ഇടത്തെ കൈ കൊണ്ട് വലത്തെ കൈ കൊണ്ട് തട്ടി അടക്കാണ് വലത്തെ കൈ കൊണ്ട് തട്ടിന്ന് വെച്ചുക്കോ അടക്കം ഇടത് കൈയിൽ തട്ടിയാ അവൻ യുഗത്തിൽ ഉയർന്നു നിൽക്കും ம் പണത്തിലല്ല യുഗത്തിൽ ஈகத்தில் പണം നമ്മുടെ സാമർത്ഥ്യം തന്നെ അതൊന്നും ദൈവം സഹായിക്കും ம் കഷ്ടപ്പെട്ട് ആരെങ്കിലൊക്കെ പറ്റിക്കുന്നുണ്ട് അതിന് വരും கண்டிப்பா അതും വന്നല്ലോ കമ്പനി നിർത്തിയല്ലോ എൻ്റെ കമ്പനി MRF ஆ நிப்பாட்டியாச்சு சோகாசு வார்னிங் இதெல்லாம் கொடுக்கவா ம் ஃப்ளோர் இன் சைட் ஆ விவரிச்சாலை இதுலாம் இருக்குது கல் அதாவது என்ன சொல்ற ஆட்டுக்கல் ஆமா ஆட்டுக்கல் தான் இங்கே அது அம்பிக்கல் ஆட்டுக்கல் வெளியே கிரைண்டர் ஆமாம் ஆமாம் ஸ்மார்ட் அண்ட் யூஸ்ட் அண்ட் ஓல் டைப் அண்ட் லைஃப் வாங்க வாங்க நமஸ்காரம் இது அண்ணா அவர் கேமராமேன் அவரு கேமராமேன் அண்ட் ஆசிரியர் ஓ அப்படிங்களா மாஸ்டர் ஸ்கூல் மாஸ்டர் கேமராமேன் ஆலயத்தில் நம்பர் 1 கேமராமேன் ஓகே வெளியில வந்து நம்பர் 1 வாத்தியார் நன்றி சேட்டா பை பை உங்கள் பேர் என்ன உங்கள் பேர் என்ன கலைநிதியா அருமையான பேராச்சே உங்கள் பேர் என்ன கலைமதி என்ன அருமையான பேர் தெரியுங்களா தமிழ் பேர் கலைமகள் அலைமகள் ஓ அப்படியா இன்னொருத்தர் யாரு இல்லை பெரியவங்களா ஓகே பரவாயில்ல ஓகே இருக்கட்டும் தூங்கிட்டு பாவம் அவங்க ரெஸ்ட் எடுக்கிட்டா கலைமகள் அலைமகள் மலைமகள் நன்றி எந்த ஊருங்கம்மா உங்களுக்கு நான் சென்னைங்கம்மா செய்யாருங்களா ஓகே அது எந்த இடத்துல வருது செய்யாருன்றது ஓ வந்தவாசி அப்போ அங்கே வருதுங்களா ஓகே நான் சென்னை தான் KK நகர்
பரவாயில்ல. ஐயோ, அங்கேருந்து வந்திருக்கீங்க. உனக்கு என்னென்ன மொழி தெரியும்? அப்படியா? பரவாயில்லையா? என்னென்ன மொழி தெரியும் அவனை கேள. இல்ல அவனுக்கு உனக்கு என்னென்ன மொழி தெரியும் சொல்றா. இல்ல அதெல்லாம் நீங்க சொல்லி கொடுத்தது தான். இப்பவும் நான் அதை ஃபாலோ பண்றேன். நமக்கு 1000 விஷயம் தெரிஞ்சாலும் இங்க வந்துக்கிற மட்டும் எல்லாருமே மெய்ப்பொருளை தான் தேடிட்டு இருக்காங்க. 15 பேர்கிட்ட நான் அட்வைஸ் பண்ணியிருக்கேன். இன்னும் ஒரு ஆள் கூட என்ன வந்து பார்க்கல. என்னங்கம்மா? ஆமாங்கம்மா, சுதாகர் வி பீயிங் ஹியூமன். சுதாகர் வி என்னோட பேர். சுதாகர் பழைய நடிகர் சுதாகர் நான் வச்சுக்கோங்க. வின்னா நம்ம அப்படி நான் வச்சுக்கோங்க. சுதாகர் வி பீயிங் ஹியூமன், அதாவது ஹியூமன் பீயிங் அப்படியே கொஸ்டின் மார்க். ஜாப் சொல்லு உன்னுடைய ஆபீஸ். நான் ஆடிட்டிங், அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங். அவங்க எல்லாம் நிறைய ஊர் பயணம் பண்ணுறதுனால இந்தியா, வெளிநாடு, சில இடங்கள்லாம் பயணம் பண்ணுவேன். இப்போது நமக்கு அந்த மாதிரி பிடிக்கும். அப்போ இசையும் பயிற்சி பண்ணுறேன். வயலின் கற்றுக்கிட்டு இருக்கேன். கற்றுக்கிட்டு எல்லா படிக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களுக்கு ஃப்ரீயாக சொல்லி தரணும்னு ஆசை. இவன் சொல்லித்தரான், இவனும் கற்றுக்குறான், அடுத்த பசங்களுக்கும் ட்ரைனிங் கொடுக்குறான். ஆமாம், வெரி குட், ஹாப்பி. பாருங்க, அப்படி இப்போ கற்றுக்கிட்டதுனால வந்து நமக்கு ஹிந்தி ஓரளவுக்கு பேசுவேன், புரியும், படிப்பேன். சமஸ்கிருதம் படிப்பேன், எழுதுவேன். அப்புறம் தமிழ் என் தாய்மொழி. அப்புறம் ஆங்கிலம் நல்லா தெரியும், இங்கிலீஷு. அப்புறம் வந்து கன்னடா, தெலுங்கு ஓரளவுக்கு புரிஞ்சுப்பேன், பேசுவேன். அப்படி நம்ம வாழ்க்கை பயணம் போயிட்டுருக்கு. நன்றி. சந்தோஷமாக இருங்க. வாழ்க்கை மெய்ப்பொருளே தான். 2 மணி நேரம் 3 மணி நேரம் நீ போறாரா? ஒரு நாள் பூரா இருந்தாலும் தெரியும். ஆமாங்க, கண்டிப்பா இது அடிக்கடி வரணும். அதனுடைய கண்டிப்பா சுகம் தெரிஞ்சதுன்னா தினந்தோறும் இங்கே இருக்கணும்னு ஒரு எண்ணம் வரும். கண்டிப்பா. ஆமா, இல்ல இப்ப எனக்கு வந்து என்னோட வேலை மட்டும் இல்லை அப்படின்னா என்னோட வேலையை ஒரு இடத்துல முடங்கி கிடக்குது. இப்போ அதுக்காக நான் இப்போ போக வேண்டியதா இருக்கு. இல்லைன்னா ஆமா, முடிச்சுட்டு வந்து ஒவ்வொரு மாசமும் பௌர்ணமி போது இங்க விழா நடக்குது. கண்டிப்பா நான் ஐயாவோட நம்பர் வாங்கிக்கிறேன். நான் வாங்கிட்டு அதுக்கப்புறமேட்டு அதை தொடர்பு கொள்ள கொண்டுதான். வலிக்கட்டாயமா என்னதான் வச்சு வராங்க கேரளாக்காரன். என்ன போய் கேரளாக்காரன் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு தமிழ் மலையாளம் பேசணும் தெரியுமா? என்ன பாடுபடுறேன்னு ஆண்டவன். நன்றிங்க. இவன் மலையாளி கிடையாது, நான் தமிழ் தான். கொச்சின் தமிழன் நானு. கேரளாவில் ஒரு வருஷமா எத்தனை வருஷம் இருந்தேன்? ஒரு வருஷம் இருந்திருக்கான். அதுக்கப்புறம் ஒரு 14 மாநிலம். இப்ப எப்படி இங்க 38 மாநிலம் இருக்குதோ, மாவட்டம் இருக்கோ, அது மாதிரி வந்து 14 மாவட்டம் இருக்காங்க. அது 14ல 12 ஹிந்தி பேசுவோம். அப்புறம் வேற மராத்தி இல்ல, ஹிந்தி பேசுவியா? ஹிந்தி பேச பொறாமையா இருக்கிறேன். வேற ஒரு 12 மாவட்டம் வந்து போயிருக்கேன். அதெல்லாம் சுற்றி பார்த்துருக்கேன் கேரளாவில். ஆனால் கேரளாக்காரங்க ரொம்ப பயம்தான் எனக்கு. ஆக்சுவலாக கொஞ்சம் சுயநலம் ஜாஸ்தியாக இருப்பாங்க. ஆனால் ஒரு சில நபர்கள் வந்து நல்ல நபர்கள் இருக்காங்க. அதுக்காக எல்லாரையும் நம்ம அப்படி சொல்ல முடியாது. ஒரு 10% 5% நல்ல ஆளுங்க. ஆனால் தமிழ் ஆளுங்களை வந்து 90% நல்ல மக்கள். ஆமாம், 10% தான் கம்மியாக இருப்பாங்க. அதுவும் வந்து ஒரு சூழ்நிலையின் காரணமாக நல்ல இயல்பான இயற்கையாக பழகுவாங்க நம்ம கூட. எந்த ஒரு சுயநலம் இருக்காது. இல்லை, கேரளாக்கார மாதிரியே வெள்ளையா இருக்கிறான் அங்கே. ஆனால் நிறைய பேர் என்ன மலையாளின்னு கேட்பாங்க. மரத்தமிழன்னு சொல்றதுல பெருமையா இருக்கும் எனக்கு. ஏன்னா எல்லாருக்கும் மலையாளிக்கே வந்து மலையாளத்துக்கே தாய்மொழி வந்து தமிழ் தானே. இது நேச்சுரல், அப்படியே பர்ஃபெக்ட்லி. ஐயா வரங்க, அம்மா வரங்கம்மா. கலைமகள், அலைமகள், மலைமகள் வருகிறேன். ஆமாங்க. எவ்வளவு இன்னும் இருக்கு, ஆரம்பம் இன்னும் இருக்கு. இப்படி போய் இந்த பக்கம் போனா வெளியாக மரம். வெளியாகன்னா புறத்துக்கு போகணும் ஸ்தலம். வெளியில போறோம். இங்க வரும். அது கிட்டத்தட்ட 15 லெட்டின் ரூம் இருக்கும். அதான் ஜென்ரல் டாய்லெட். அப்புறம் அதெல்லாம் நகர் தான். இவர் எல்லாம் வீடு தான். எல்லாம் இல்லை, நீங்க சொல்ற மாதிரி எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிறதுனால டிஃபரன்ஸ்
பேர் சொல்லி தான் போனோம். ஆ நம்பரோ நம்பர் இருக்கு, அது ஏதோ இவங்க கேட்கறதுக்கு ஏதோ கொடுப்பாங்க தவிர இங்கே தெரு பேர்லாம் கிடையாது. அப்படியே கண்டுபிடிச்சிட்டு போகிறேன். ஆனால் கண்டுபிடிச்சிருவா, விட மாட்டேன். ஐயா வணக்கம். இன்னொன்னா கேமரா எடுத்துன்னு போகிறான். இந்த அண்ணா வந்து கோல்டு ஆளு, ஓல்ட் இஸ் கோல்டு அப்படிதான் சொல்கிறேன். அது திருப்பி போட்டுக்கோ. இந்த பக்கம் விடுதி எல்லாம் கட்டுவாங்க. அவன் பேர் கதிர்வேல். கதிர்வேல். கில்லடி. ஐயா உங்கள் பேருங்க ஐயா? காசிக கவுண்டர். காசி கவுண்டர். இப்படி எடுத்துக்கோ. இதெல்லாம் விடுதி ஸ்டார்ட் அப் அண்ட் ஹவுஸ். சரிங்க. கோயம்புத்தூர் மாவட்டங்களே? வேலூருங்களா? ஓகே. அவர் வேலூர். எவ்வளோ இங்கே போடுறான் அங்கிருந்து இருக்க சுதாகரா. அங்க பாரு ஃபர்ஸ்ட் எங்க போகுது, வேலி வருதா? எங்க சார்? அத வேலி வருதா? ஆமாங்க சார். அது ஸ்டார்ட். அங்கேருந்து ஆரம்பிக்குது. அங்கிருந்து ஆரம்பிக்குது. நமக்கு வந்தது 4 தெரு விட்டாச்சு. ஐயோ ஆமா, எங்கேயோ சுத்தி வந்துட்டு நம்ம இங்க ஒன்று எடுத்துக்கோ. ஆனா எல்லாமே முழுக்க பார்த்தீங்கன்னா அமைதியா சூழ்நிலை வந்து இயற்கையா அப்படியே, அதுதான் வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். நம்பர் 1 அமைதி இடம். ஆனா இது நம்பர் 2 ஆகுது. சில பேர் ட்ரை பண்ணுவாங்க, அது நடக்காது. ரைட். ஓகே. உங்களுக்கு எந்த ஊருங்கம்மா? நீங்க இங்கே தானுங்களா? ஓகே. அப்படிங்களா? மாதம் வருவீங்க? ஓகே. நானும் இனிமேட்டு அடுத்தது ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை வந்து பார்க்கலான்னு ஒரு இது பண்ணி. ஆமாம். அப்படிங்களா? வர சனிக்கிழமை? வர சனிக்கிழமைன்னா அடுத்த இப்போ இந்த இது ஞாயிற்றுக்கிழமை இல்லைங்களா? அடுத்த அப்போ கூடி ஏற்றுவாங்க இல்லைங்களா? அப்போ வரலாம், எல்லோரும் ஒன்று கூடி இருப்பாங்க இல்லைங்களா? எத்தனை மணிக்கு வந்தால் கரெக்டாக இருக்குங்கம்மா? காலையில் 8:30 மணிக்கு ஏற்றிடுவாங்களா? அப்போ நான் வந்து இங்கே 8:30 மணிக்கு இங்கே இருக்கணும். 8 மணிக்கு இங்கே இருக்கணும். நான் சென்னைங்கம்மா. ஆமாம். ஆனால் நான் இப்போ இருக்கிறது தஞ்சாவூரில் தான் இருக்கேன். தமிழ் யூனிவர்சிட்டி இருக்கு இல்லைங்களா, பல்கலைக்கழகம், அதுக்கு பக்கத்தில் தான் இருக்கிறேன். KK நகர். ஆமாம். அப்படிங்களா? ஓகே பக்கத்தில் தான். நன்றிங்கம்மா. இது ஒரு பாறை. ஆஃபீஸ் ஒர்க்கு அதான் நம்ம களைப்பு கொஞ்சம் களையிறதுக்காக ஒரு தூக்கம். ஆமாம், அவ்வளோதான். அவ்வளோதான் தூங்கலாம். இது வளாகம். வெளியகம். அது வெளியகமா? நாங்கள் நிறைய டாய்லெட், பப்ளிக் டாய்லெட்ஸ். ஆமாம், அது தெய்வத்தினுடைய இடம் தான் அது வரைக்கும். இது அந்த பக்கம் குப்பை கொட்டுற இடம் இருக்கு. குப்பை இந்த பக்கம் தான் எடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அதுக்கு ஒரு மிஷின்லாம் வருது, அடுத்த டெவலப் வருது, வேற லெவல். கிராமத்தில் உள் குடியிருப்பு வாசிகள். மெய்வழிச்சாலை உள் குடியிருப்பு வாசிகள், சாலை வாசிகளா? அது முன் ரோடு. இப்போ நம்ம வந்து முன் ரோடு. இது பின் ரோடு. ஓ, பின் ரோடு. அது பாத்துக்கா. ஓகே. ரோடு போட்டுனே வரான். ஆமாமுங்கய்யா. எவ்வளவு பிடிச்சி போயிருக்கு. இது பார்க்கறது 4 தோணுது. எல்லாம் பல பேர் இருக்காங்க. வீடு கட்டுறது எல்லாரும் இங்கே தான் இருக்காங்க. வீடு கட்டுறதெல்லாம் போட்டு வச்சு மேஸ்திரிலேருந்து இன்ஜினியர்லேருந்து எல்லோரும் இருக்காங்க. என்ன ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு பரிச்சயமாக இருந்ததுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும். ஒவ்வொரு தெருவும் கிட்டத்தட்ட ஒரு 25 வீடு இருக்கும். அப்போ நீ எத்தனை தெரு அப்படியே கணக்கு போடு.
ம் ஒன்லி 50 வீடு. ஆ 2, 4, 6. ஆ மொத்தம் 500 வீடுங்களையா? ஆ குடும்பம் வந்து 900 குடும்பம் இருந்தது உள்ளர. ஆ இப்போ கொஞ்சம் தான் அடக்கமாயிட்டாங்க. ஆ அப்போட சந்ததிகள் வாரிசுகள் ஆ இது இவங்கெல்லாம் வந்து வெளியே கட்டிட்டு இருக்காங்க. ஆ அவங்க உள்ள வருவாங்க. ஒரு விடுதி மட்டும் இங்க இருக்கும், கொண்டாடிட்டு திருப்பி அவங்க போவாங்க. நான் அதுவும் அப்புறம் காட்டுறேன். ஆ சரி. அது அண்ணா நகர் மாதிரி இருக்கும். ஆ சவுட் ஆஃப் ஏரியா. ஆ இன்சைடு இந்த இன்ஃபோர் அண்ட் நெய்வழிச்சாலை இன்சைட் ஏரியா அண்ட் ஹவுஸ். இப்போ நான் காட்டுறது ஆ அவுட் ஆஃப் ஏரியா சந்ததிகள் ஆ வீடு கட்டியிருக்காங்க. ஆ. அண்ணா நகர் கட்டுது. ஆ அது நெக்ஸ்ட். ஆ இது விடுதி இப்படி வருது. ஆ இது நம்ம வந்தா ஞாபகம் இருக்கு அவனுக்கு. அதாவது ஆமாங்க ஆமாங்க. பம்பு பார்த்தல. ஆமாம். இது மெயின் ரோடு. இது ஆ ஆலய மெயின் ரோடு. ஆ பேக்ரவுண்ட் மெயின் ரோடு. பேக் ரோடு மெயின் ரோடு. ஆ என் விடுதி இப்படி வா. இப்போ இந்த பக்கம் கொஞ்சம் காட்டுறேன். ம் இங்கே ஏன் விடுதி இருக்கு காட்டுவா. ஆ காட்டுங்க. ஆ ஆமாம் ஆமாம் ஆமாங்க. இந்த பம்பெல்லாம் நான் ஸ்கூல் படிக்கும்போது பார்த்தது. இல்லை ஸ்கூல் படிக்கும்போது ஸ்கூலில் இது ஓல்டு. இந்த பம்பு இருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி டைப் தான். ஆமாம் எல்லாம் ஓல்டு. ஆ அதை காட்டுறோம் பாரு. ஆண்டவங்க இருக்கும்போது கிருஷ்ணன் லைட் வச்சாங்க. ஆ இது கேணி. ஆ அங்கே ஒரு கேணி இருக்கு, பெரிய கேணி. ஆ இதெல்லாம் அவங்க இருக்கும்போது வச்ச கேணி தான். ஏய் உள்ளற மெய் வழிச்சாலை உள்ள வந்து வேற கரண்ட் எல்லாம் வரக்கூடாது ஆ அப்படி இருந்தது. இப்போ வந்து சோலார் வரவோ இதில் அந்த லைட் எல்லாம் கொஞ்சம் பிரகாசமா யூஸ் பண்றாங்க நம்ம மக்கள். ரொம்ப அதை காலத்தின் இது தேவையை நோக்கி கொஞ்சம் காலத்தின் மாற்றத்துக்கு ஏற்ப கொஞ்சம் வேற லெவல் ம் சேஞ்ச் ஆகும். ஆ அப்படி ஆ அப்பவும் கரண்ட் நாட் அலோடு. ஆ சோலார் மட்டும்தான். சோலார் மட்டும் அதாவது சூரிய சக்தியிலேருந்து இயக்கக்கூடிய. விடுதி பார்த்தேன். ஆ கிட்ட ஒரு கிருஷ்ணா லைட் பார்த்தல. ஆமாங்க. ஆமாம் ஆமாம் எடுத்தியா? எடுத்த மாதிரி தான் ஞாபகம் இருக்குங்க. போய் எடுக்கணும். செருப்பு வருகள் சிப்பில் எடுத்து வரணும். அது சூப்பர். ஆ செருப்பு நடந்து. ஆ இல்லை இந்த பகுதி மட்டும்தான் செருப்பு இல்லாமல் நடக்க முடியல, மற்றபடி இப்போ பெரும்பாலும் நடக்க முடியுது. ஆமாம். ஆ ஓல்டு மண்ணெல்லாம் இவ்வளோ கொட்டுவாங்க. நம்ம திருப்பி மைய பகுதிக்கு தான் வந்திருக்கோங்க இல்லையா? இல்லை 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 இவங்கள எடுக்கல, நான் அந்த தெரு அடையாளத்துக்காக தான் எடுக்கிறேன். இது வீடியோ போகுது. சரி நேரம் இது இல்லை நெக்ஸ்ட் டைம் சாரோட வீட்டுக்கு வரத்துக்காக. இதான் என் வீடு. எல்லாம் ஒரே மாதிரியா இருக்குங்களா? இதான என் வீடு. ஆ ஓகே. ஆ சிரமத்திற்கு மன்னிக்கவும். ஆ சரி. ம் அருமை. ஆ இது பெரிய பையன். ஆ இது பெரிய பையன் விடுதி. ஆனால் அவன்கிட்ட பேச மாட்டோம். பிரிச்சாச்சு, கொஞ்சம் பிச்சாச்சு. எப்படி ரைட் ஓகே. இது தான் ரைட் ஓகே. ஆ ஆப்போசிட்டு நியர் அடையாளம். ஆ நியர் அடையாளம் ஓகே. எதிர் தெருவு. ஆ இது சும்மா ஒரு மெமரிக்கு தான் சார். இல்லை 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 பையன் என் பையன் தான்.
அப்படிங்களா சார்? அதுல பாரு முகம் தெரியும் பாரு. சொல்றேன். அந்த நடுப்பா இருப்பான் பையன். ஓகே. இவன் என் பையன். இதை அப்படியே எடுத்துக்கோ. எடுத்துக்கிட்டேங்க சார். அதில் பையன் இருப்பான். பையன் சூப்பராக இருப்பான் என் பையன். ஐ யாரு இது கண்டுபிடிக்க முடியாது. முகப்பு போய் எடுத்துக்கோ. முகப்புடா என்னடா? வா 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 வா. வா 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 வா. Bah, 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 bah.